பீகாரை தொடர்ந்து நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் அடுத்த மாதம் தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்க டெல்லியில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுடனான கூட்டத்தை தேர்தல் ஆணையம் நடத்தியது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து மற்றும் விவேக் ஜோஷி ஆகியோர் பங்கேற்றனர். பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி நடைபெற்று வருவதால் அதன் நடைமுறை குறித்தும் அதில் உள்ள சவால்கள் குறித்தும் பீகார் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி கூட்டத்தில் விளக்கினார். அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளும் தங்கள் மாநிலங்களில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை, இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் திருத்தம், அதன்படி உள்ள வாக்காளர் பட்டியல்களை சமர்ப்பித்தனர். எந்த ஒரு வாக்குச்சாவடியும் 1200 வாக்காளர்களுக்கு மேல் கையாளக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்படும் வாக்குச்சாவடிகளை சீரமைக்கும் பணிகளின் நிலவரம் குறித்தும் கூட்டத்தில் விவரிக்கப்பட்டது. வாக்களிக்க தகுதியுள்ள எவரும் வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுபடவோ அல்லது வாக்குரிமை அற்ற எவரும் பட்டியலில் சேர்க்கப்படுவதையோ தடுப்பதற்கான ஆவணங்களை அனைத்து தலைமை தேர்தல் அதிகாரிகளும் சமர்ப்பித்தனர். கூட்டத்தில் நாடு முழுவதும் அக்டோபரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கு அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாமில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருப்பதால் இந்த மாநிலங்களில் இந்த ஆண்டே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளக்கூடும் என்றும் தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.